சென்னை நீலாங்கரை பகுதியில் விலை உயர்ந்த ஸ்போர்ட்ஸ் சைக்கிள்களை டார்கெட் வைத்து திருடி வந்த பிரபல சைக்கிள் திருடன் போலீசில் பிடிபட்டார். சைக்கிள் ரைடர்களை அச்சுறுத்தி வந்த நபர் வசமாக சிக்கியதன் பின்னணி என்ன? சென்னை ECR என்றாலே சீரிப்பாயும் கார்களும் சிறகில்லாமல் பறக்கும் பைக்குகளும் தான் அடையாளம். ஆனால் அதைவிட சைக்கிள் ரைடில் கிடைக்கும் உற்சாகத்திற்கு எதுவும் ஈடாகாது என பலரும் கூறுவார்கள். அதற்காக 15,000 50,000 ரூபாய் வரை செலவு செய்து விலை உயர்ந்த சைக்கிள்களை வாங்கி ரைடு செல்வார்கள். அப்படி யார் யார் விலை உயர்ந்த சைக்கிள்களை வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு டார்கெட் வைத்து அந்த சைக்கிள்களை களவாடி வந்தவர்தான் இந்த சைக்கிள் திருடன் உசேன். பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான 12 சைக்கிள்களை திருடி சைக்கிள் உரிமையாளர்களை அச்சுறுத்தி வந்தவர் போலீசில் சிக்கியது எப்படி? சென்னை நீலாங்கரை, பாலவாக்கம் பகுதிகளில் விலை உயர்ந்த சைக்கிள்கள் திருட்டு போவதாக நீலாங்கரை போலீசாருக்கு தொடர் புகார்கள் வந்தன. அதன்படி CCTV கேமரா பதிவுகளின் உதவியுடன் சைக்கிள் திருடனை தீவிரமாக தேடி வந்தனர். அதில் நீலாங்கரை பகுதியில் வசித்து வந்த திரிபுராவைச் சேர்ந்த பாபன் உசேன் என்பவரை பாலவாக்கத்தில் கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு திரிபுராவிலிருந்து சென்னை வந்ததாகவும் எலக்ட்ரீஷியன் வேலைக்கு சென்று கொண்டே ஓய்வு நேரங்களில் விலை உயர்ந்த சைக்கிள்களை திருடி வடமாநிலங்களைச் சேர்ந்தவர்களிடம் 2,000 முதல் 5,000 ரூபாய் வரை விற்பனை செய்ததும் தெரிய வந்துள்ளது. ரைடு சைக்கிள் மீதான ஆசையாலும் ஈஸியாக தூக்கிவிடலாம் என்பதாலும் தொடர் சைக்கிள் திருட்டில் ஈடுபட்டதாக பாபன் உசைன் வாக்குமூலம் அளித்துள்ளார். இதனையடுத்து உசைனை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து திருடப்பட்ட 12 சைக்கிள்களை பறிமுதல் செய்தனர். உசைனிடம் திருட்டு சைக்கிள்கள் வாங்கியவர்கள் யார் யார், திருட்டில் வேறு யாருக்காவது தொடர்பு இருக்கிறதா என்பது உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் விசாரணை நீடித்து வருகிறது. இந்நிலையில் சைக்கிள் திருடன் பிடிபட்டதால் சென்னை ECR பகுதியில் வசிக்கும் சைக்கிள் ரைடர்கள் நிம்மதி அடைந்துள்ளனர்.